சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனது இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காகவே சொல்லப்பட்டது. எனவே தயக்கம் இல்லாமல் கேள். தெளிவாக அமைதியாக இருந்த உன் வாழ்க்கையில் திடீரென்று போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டன. இத்தனை பிரச்சனைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே என்று சோர்ந்து போய்விட்டாய். ஒன்றை புரிந்து கொள். உன் வாழ்க்கை அமைதியான நீல வானத்தை போன்றது. பருவ நிலைகள் மாறும் பொழுது அமைதியான நீல வானத்தை கருமேகங்கள் சூழ்ந்து கொள்ளும், இடி மேகங்கள் சூழ்ந்து கொள்ளும், இடி மின்னல்கள் என்று சத்தங்கள் எழும். முடிவாக அடைமழை ஒன்று பொழிய துவங்கும். ஆனால் மழை பெய்ந்த பிறகு ஒரு நிசப்தம் நிலவும். மழை பொழிந்து கருமேகங்கள் விலகிய பிறகு வானம் முன்பை விட இன்னும் பிரகாசமாகவும் அமைதியாகவும் இருக்கும். அமைதியான வானமாக இருந்து கொண்ட உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள், சிக்கல்கள் என்று கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டது. இடி மின்னல்கள் என்று போராட்டங்கள் துவங்கிவிட்டது. ஆனால் அவ்வப்போது உன் கண்களில் இருந்து மழையாக கண்ணீர் வடிகிறது. ஆனால் இருண்ட மேகங்கள் ஒருமுறை கடந்து செல்லும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். வானம் என்றென்றும் நீல நிறமாகவே இருக்கும். உன் கண்ணீர் மழை ஒழியும் பொழுது உன் வாழ்க்கை தெளிவாகும். முன்பை விட அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிச்சயம் மாறும். என்ன நடந்தாலும் என் மீதே மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்து கொண்டிரு. வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பதற்றம்? சூழ்ந்துள்ள மழை மேகங்களை பார்த்து பயப்படாதே. இடி மின்னல்களை இருந்து தப்பிக்க நினைக்காதே. அவை உனக்கு அன்பாக பாடங்களை நிச்சயம் கற்றுத்தரும். உன் தோல்விகளை கண்டு பயந்து விடாதே. தோல்வி வேண்டாம் என்று ஓடவும் செய்யாதே. தோல்வியை எதிர்க்கும். அதிலிருந்தும் உனக்கு பல பாடங்கள் நிச்சயம் கிடைக்கும். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ பயந்து ஓடிக்கொண்டு இருந்தால் மழை மேகம் பொழியாது. உன் கார் மேகங்கள் விலை செல்ல வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள். உனக்கான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க தயாராக இரு. நீ வீணாகத்தான் எப்பொழுதும் பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடக்காது. உன் தூய்மையான எண்ணங்களும் துணிச்சலான செயல்களும் இவ்விரண்டும் எப்பொழுதும் இருப்பின் உன் வாழ்க்கை சிறக்கும். குறித்து வைத்துக்கொள். இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை மிக முக்கியமான ஆளாக முன்னேற்றம் அடைவாய். உன் தன்மானத்தை இழக்காமல் உறுதியாக உன் முயற்சியை செய்து கொண்டே இரு. எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறும். என் மீது நம்பிக்கையை வைத்து இரு. எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.